ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் குலோப்ஜாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். என்னோட சின்ன சின்ன உருண்டைகளாக மாவு உருட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. குலோப்ஜாம் செய்யலான்னு தான் இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், நல்லா ஜீரா சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்குது. நீங்களும் குலோப்ஜாம் எப்படி செய்வீங்கன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப போர் அடிச்சதுனால இந்த வேலையை எடுத்து செஞ்சுட்டு உட்காந்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு, படுத்துகிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. தூங்கி ஒரு மாதிரி இருக்குன்ட்டு என் பசங்களுக்கு ஈவினிங் வரக்குள்ளே ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணுன்ட்டு குலோப்ஜாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியான முறையில் தான் நம்ம குலோப்ஜாம் செய்ய போகிறோம். இன்றைக்கி ரொம்ப போர் அடிச்சுட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் 2-3 நாள் வீட்டில் இருந்ததுனால ரொம்ப போர் அடிச்சுட்டே இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி இருந்தப்போ சரி பசங்க வரதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கலாம் அப்படின்றனால ஸ்வீட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். குலோப்ஜாம் தான் செய்ய போகிறேன் நான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி காஞ்ச பின்னாடி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை குலோப்ஜாம் பொரிக்கிறதுக்கு ரீஃபண்ட் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊற்றி பொரிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குலோப்ஜாம் பொரிஞ்சிட்ருக்கு. நல்லா பொன்னேரம் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா குண்டு குண்டுன்னு குலோப்ஜாம் போட்டு நான் சுகர் சிரப்பில் போட்டிருக்கேன். இது ரெடியான பின்னாடி சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி குலோப்ஜாம் செய்வீங்களா? வீட்டில் என்னென்ன ஸ்வீட்ஸுங்க செய்வீங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்ஸ்னால் ஒரு சில ஸ்வீட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பையனுக்கு குலோப்ஜாம்னால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் குலோப்ஜாம் போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி. நான் ஈஸியான முறையில் நான் குலோப்ஜாம் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக, ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள்.